வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வருது. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. திருமணம் கைக்கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமா? வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா? கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும். அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம், இது கேதுவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 5 + 20 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? 2026ல் சுக்கிர தசை நடக்குது. ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். சுக்கிரன் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா? இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் நியூட்ரல் இருக்கிற இடத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம். பகை கிரகமாக வரமாட்டார், இல்லை நட்பு கிரகமாக வரமாட்டார், நியூட்ரலாக இருப்பார். இப்போ படிக்கிற காலகட்டத்திலேருந்து 16 வயசுலேருந்து ஒரு 20 21 வரைக்கும் 25 வயசு வரைக்கும் கூட அந்த சுக்கிர தசையோட பலன்களாக எடுத்துக்கலாம். படிக்கிற காலகட்டத்தில் இப்போ 7.5 சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. 7.5 சனி ஆரம்பித்த நாளில் இருந்து அந்த 7.5 வருடங்கள், அதாவது இப்போ 2025ல் 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பிச்சது. 2032 வரைக்கும் 7.5 சனி, அதாவது இந்த சனி பகவான் கொடுக்குற பலன்கள் தான் உங்களுக்கு. இடையில் எந்த ஒரு பயிற்சிகள் வந்தாலும் குறைந்த அளவே அந்த பலன்களை கொடுக்கும். அது குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, இல்லை ராகுகேது பயிற்சியாக இருந்தாலும் சரி, சனி பயிற்சியாக இருந்தாலும் கூட சரி, இந்த 7.5 வருடம் முழுமையாக அந்த சனி பகவான் தான் பலன்களை கொடுப்பார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ சுக்கிரதசை படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? படிக்கிற காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த பின்னாடி வரக்கூடிய 10 வருடத்தில் தான் இருப்பீங்க இந்த சுக்கிரதசையில். அதெல்லாம் சனிக்கு பகை கிரகங்களாக வந்துடும். அதாவது பகை கிரகங்கள் சொல்ல முடியாது, அந்த புத்திகள்லாம் 7.5 சனியில் நல்ல பலன்களை கொடுக்காது. அப்போது உங்களுக்கு அந்த படிப்பு ரீதியாக ஒரு சில மனசஞ்சலங்கள் உண்டு, மனசார்ந்த பிரச்சனைகள் உண்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். படிப்பில் பெரிய அளவில் முயற்சி எடுத்தால் தான் வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும். ஒரு சில பேருக்கு சுக்கிரன் நல்ல அமைப்பில் உட்காந்துட்டான்னு வச்சிங்களேன், இப்போ பரிவர்த்தனையில் உட்காந்துட்டான்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பரிவர்த்தனைனாக்கா இப்போ சனி சுக்கிரன் பரிவர்த்தனை, இல்லைனா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, ஏதோ ஒரு பரிவர்த்தனை உங்களுக்கு சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகி தசை நடத்துச்சுனாக்கா உங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுத்துரும். அதாவது படிப்பு ரீதியாக படிப்புக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் இப்போ சுய ஜாதகத்தில் அந்த தசா புத்தி, இந்த வயது காலகட்டத்தில் வர தசா புத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு படிப்பு சிறப்பாக இருக்கும். தசா புத்தி மெயின். எது எப்படியோ, இப்போ குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, இல்லை சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வயது காலகட்டத்தில் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், 16 வயசுலேருந்து ஒரு 20 25 வயசு வரைக்கும், இல்லைனா 24 வயசு வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குன்னா அது படிக்கிற ஆஃபர் தான். எதிர்காலத்தில் இந்த காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது விஞ்ஞான வளர்ச்சியில் எப்படியோ போயிட்டுருக்கு, அது யாராலையுமே அது கணிக்க முடியாது விஞ்ஞான வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் இந்த நாடு, அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய படிப்பு அப்படிங்கிறத நீங்கள் கையில் வச்சிங்க. பெரிய அளவில் நீங்கள் இப்போவே அந்த முயற்சி எடுத்துக்கணும். எதிர்காலத்துக்கு உண்டான படிப்பை நீங்கள் படிக்கணும். அந்த படிப்பை நீங்கள் கையில் வச்சிட்டிங்கனாக்கா எதிர்க்க வரக்கூடிய தசைகள், அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள், சூரிய தசை, சந்திர தசை, இல்லை செவ்வாய் தசை, ராகு தசைலாம் புரட்டி எடுத்துரும். அது நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அதுதான் ஒரு மினிமம் அந்த ஒரு நார்மல், அதாவது பசங்கள்லாம் உங்களுக்கு இருப்பாங்க அந்த டைமில் வரக்கூடிய தசை, அந்த டைமில் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கணும். அந்த டைமில் ராகு தசை சரியில்லை, செவ்வாய் தசை சரியில்லை அப்படின்னாக்கா நிறைய பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால் எதிர்க்க வரக்கூடிய தசைகள், அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள், யோக தசையாக இருக்கட்டும், அவயோக தசையாக இருக்கட்டும், எதுவானாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். ஒரு படிப்பு ரீதியாக ஒரு படிப்பு கையில் வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்த காலத்துலேயும் பிரச்சனைகள் கிடையாது. பெரிய அளவில் நீங்கள் வளர்ச்சிகளை பார்க்கலாம். பின்னாடி கஷ்டம் வந்தால் கூட தாங்கிக்கூடிய சக்தியை கொடுத்துரும்.
மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டீங்க, தேவையில்லாத மன உளைச்சல்கள் வராது, எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் இந்த படிப்பு கொடுத்துரும். அதனால் வந்து இங்கே ராசி பலன் வந்து அந்த அளவுக்கு நம்ம சொல்கிறத விட இந்த இடத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க, அப்பா அம்மா தான் பார்ப்பாங்க. இப்போ பசங்களை வந்து நீங்கள் வழிநடத்தி செல்லக்கூடிய டைம் அப்படின்னு சொல்கிறேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி வரைக்கும், அதாவது நீங்கள் தான் காப்பாற்றணும், உங்களுடைய வாரிசுகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவங்களுக்கு படிப்பு நல்ல ஒரு படிப்பை கொடுத்துருங்க. இன்னொன்று வந்து அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் முன்னின்று செய்யணும். அப்படி நீங்கள் செய்ய தவறிவிட்டால் இந்த டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாக இருக்கும். பின்னாடி வரக்கூடிய தசைகள்லாம் வந்து ஒரு நல்ல தசைகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஜாதக ரீதியாக அவயோக தசைகளாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் இது வந்து இந்த டைம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முடிவை எடுத்து நீங்கள் படிக்கிறது இந்த காலகட்டங்கள் நல்லது. 21 வயசுக்கு மேலே 25 வயசுக்குள்ளே இப்போ வெளிநாடுகள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், வெளிநாடெல்லாம் சூப்பராக கிடைக்கும், உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கு வெளிநாடு வேலைவாய்ப்பு, புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்பு. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ராசிக்கு 4ஆம் அதிபதியும் இல்லைனா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் வலுவாக இருந்துட்டான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக வந்துடும். வேலையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. ஏன்னா சுக்கிரதசை பின்னாடி வரக்கூடிய புத்திகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அந்தளவுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. உங்களுக்கு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 25 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரியன் இது வந்து பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை, 5 குடையவன் தசை, சிறப்பான தசை. இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. 2026 பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகள் உண்டு. 7.5 சனி தான், இல்லைன்னு சொல்லலை. சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது, பகை கிரகங்கள் தான். இருந்தாலும் சனி பார்க்கக்கூடிய இடத்துல, அதாவது 2026 சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த சூரிய பகவான் இருந்துச்சுன்னு வச்சுக்க. இப்போ சனியோட பார் வந்து 3, 7, 10 இந்த இடங்களில் சூரியன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம். மற்றபடி சனி சூரியன் சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அதை பற்றி கவலையப்பட தேவையில்ல. சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா திருமணம் நடக்கும். நீங்கள் வந்து விரயத்தில் சனி பகவான் இருக்கும்போது தாராளமாக நீங்கள் திருமணத்தை பண்ணலாம். உங்களுக்கு ஏற்றமே கொடுக்கும், அந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் கொடுக்காது. என்ன ஒன்று, இந்த சூரிய தசை அப்படிங்கிறது ராசிக்கு 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா நீங்கள் நிறைய ஜாதங்களை பார்த்து இணைக்கிறது நல்லது, என்னோட அட்வைஸ் அது. இல்லைன்ற பட்சத்தில் நல்லாயிருக்கும். 3, 6, 8, 12 மறைவுஸ்தானத்தில் இல்லை அப்படின்னாக்கா அந்த சூரிய தசை நல்லாவே இருக்கும். லவ் மேரேஜ் நடக்கும், லவ் சக்ஸஸ் ஆகும் ஒரு சில பேருக்கு. திருமண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம். திருமணம் ஆகி இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு கணவன் மனைவியெல்லாம் நல்ல ஒரு ஒற்றுமை, வேலை வாய்ப்பு, அதில் வந்து வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே இந்த சூரிய தசையில் கொடுத்துரும். இது வந்து பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை, அருமையான தசை அப்படின்னு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திரன் இது 4ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு வேலை வாய்ப்பில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இப்போ சனியும் சந்திரனும் பகை கிரகங்கள், இல்லைன்னு சொல்லலை. இப்போ சந்திர பகவான் எங்கேருந்து தசை பண்ணுறார்? இப்போ அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து தசை பண்ணுறார். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்றது கேதுவுடைய நட்சத்திரம். இப்போ கேது இருக்கு இல்லையா, ஒன்னே ஒன்று தான். உங்கள் ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக நீங்களே பார்த்துக்கலாம் அதை. இப்போது இந்த ராசியில் சந்திரன் இருக்கிறார் அப்படின்னாக்கா, இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னாக்கா, இதிலிருந்து 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் வந்து கேது இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இது வந்து வேலையில் நிறைய பிரச்சனை கொடுக்கும் 2026. அப்படி இல்லைன்ற பட்சத்தில், அதாவது இந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகம், அதாவது கேது பகவான் சந்திர பகவானுக்கு மறையாமல் இருக்கணும். மறையாமல் இருந்தால் சிறப்பு. அப்படி இல்லைனாக்கா சுபகிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா சிறப்பு. அது மாதிரி இருந்துச்சுனாக்கா வேலையில் நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இடமாற்றங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாம் கிடைக்கிறது, வேலையில் நல்ல ஒரு உயர்வு, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே இந்த சந்திர தசையில் கொடுத்துரும். சந்திர தசையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் 7.5 சனி இதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது என்னென்னா, குடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருங்க. இந்த 2026 பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரம்லாம் எப்படியெல்லாம் பிரியும் அப்படின்னாக்கா, அதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு நன்மை செய்கிற மாதிரி, நண்பர்கள் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி எல்லாம் தோணும். ஆனால் 7.5 சனியில் அவங்களுக்கு ஒரு அஷ்டம சனியோ இல்லை அவங்களுக்கு ஒரு 7.5 சனியோ இல்லை சனி தசையோ ஏதோ ஒன்று ஆரம்பித்தா, அதாவது உங்கள் நண்பர்களுக்கு, ஏன்னா சனி தசை எல்லாம் மாறலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 7.5 சனி ஆரம்பித்து போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து இப்போ ஏதோ ஒரு அஷ்டம சனி இருக்கலாம், இல்லை 7ஆம் இடத்துல சனி இருக்கலாம், இல்லை 6ஆம் இடத்துல சனி இருக்கலாம். அதாவது ராசிக்கு
எந்த ராசியோ அந்த ராசிக்கு வந்து 6, 7, 8ல் சனி, இல்லைனா சனி தசை, அது மாதிரி எதனா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி நண்பர்கள் வந்து பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இன்னொன்று லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஒரு சில பேருக்கு வரலாம். தேவையில்லாத தொடர்புகளும் இந்த சந்திர தசையில் வரலாம். நிறைய மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுக்கும் இந்த சந்திர தசையில். இது மட்டும்தான் நெகட்டிவ். 41லேருந்து 48 வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் இந்த ராசிக்கு வந்து ராசியாதிபதி, அஷ்டமாதிபதி, இதில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு கிடையாது. இது அஷ்டமாதிபதி தசை, ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசை. அதே வந்து 8ஆம் இடத்துக்கு அந்த பலன்கள் வந்து அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, வேலையில் வந்து ரொம்ப தோய்வு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்து எல்லாமே இறக்கி விட்ருவாங்க. அதாவது ப்ரொமோஷன்லாம் கிடைக்காம தடை தாமதங்களுக்கு கொடுக்கறது, எதை முயற்சி பண்ணாலும் வந்து தடை தாமதங்களுக்கு கொடுக்கறது, அது மாதிரி. ஏன்னா 7 சனி போகுது இல்லையா, இது வந்து ராசிக்கு ஒரு பலனை கொடுப்பார் சனி, 8ஆம் இடத்துக்கு ஒரு பலன்கள் கொடுப்பார். நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காம உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த செவ்வாய் தசையில். மற்றபடி செவ்வாய் 2 பலன்களும் கொடுக்கும். ஏன்னா லக்னத்துக்கு யோகரா வந்துட்டார்னு வச்சிங்களேன், இதுவும் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ரவுண்டு சனி தான், இது வந்து பொங்கு சனி தான் உங்களுக்கு. இருந்தாலும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவம்லாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்னாக்கா பயப்படாதீங்க. என்னென்னா சின்ன சின்ன செலவு ஏதாவது ஒன்று உடல் உபாதைகள் வச்சுன்னே இருக்கும். அது எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி எதுவுமே இல்லைங்க அப்படின்ட்டு அனுப்பி விட்றாங்க. அது மாதிரி தான் இருக்கும். 48லேருந்து 66 வரைக்கும் ராகு தசை. ராகு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். சனியோட வீட்டில் இருந்தால், புதனோட வீட்டில் இருந்தால், இல்லை சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் கூட, சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் கூட அந்தளவுக்கு பண்ணாது. சனி, புதன் இது மாதிரியான வீடுகளில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, இன்னொன்று வந்து 8ஆம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, அங்கே மட்டும்தான் நெகட்டிவ். அது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணால் மட்டும்தான், அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் நெகட்டிவ்னாக்கா தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், கடன் பிரச்சனை அது மாதிரி கொடுக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் தப்பிக்கலாம். எப்பவுமே வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு தசையில் அந்தளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. நல்ல ஒரு உயர்வுகள் கொடுக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி பார்ப்பீங்க, எல்லாமே இந்த 7 சனிகள் எல்லாமே நடக்கும். பசங்களுக்கு வந்து திருமணம் ஆகிடும், அதாவது அந்த வயசில் இருந்தால், திருமணத்துக்கு உண்டான வயசுல இருந்தால் திருமணம் ஆகிடும். அப்படி இல்லைன்னா படிக்கிற வயசுல இருந்தால் படிப்பு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும் பிரச்சனைகளை கொடுத்துனே இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த 7 சனியோட தாக்கம் உங்களை மட்டும் கஷ்டப்படுத்திட்டு உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் கொடுக்கும். அதுலேயும் ஒரு சில பேருக்கு வந்து 7 சனி வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 7 சனி இல்லைனா 2 7 சனி அது மாதிரி யாருன்னா போனாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய வருமான பிரச்சனைகள்லாம் வரும். மற்றபடி 7 சனி இல்லை, யாருக்கும் சனி தசை நடக்கலை, அஷ்டம சனி நடக்கலை, வீட்டில் உங்களுக்கு மட்டும்தான் 7 சனி நடக்குதுன்னா எல்லாருக்குமே நன்மை. உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே வரும். எதிலெல்லாம்னாக்கா குடுக்கல் வாங்கல, இந்த ரொட்டேஷன்லாம் இருக்கு இல்லையா, பண பரிவர்த்தனை, இதெல்லாம் வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். கவனமாக பார்த்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கவனமாக போனீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. கவனக்குறைவோடு போனீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும். நீங்கள் எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் இந்த ராகு தசையில் சந்திப்பீங்க இந்த சனி வீட்டில் இருந்தால். சனியோட வீட்டில் இல்லை, இப்போ வந்து செவ்வாய்க்கு நட்பு கிரக வீட்டில் இருக்குது. செவ்வாய்க்கு நட்பு கிரகம் அப்படின்னாக்கா சூரியன், சந்திரன், இது கூட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 7 சனி நடக்கும்போது மறைமுக சுப தொடர்பு தான். அப்படி பார்த்தாக்கா ராசிக்கு நன்மை, இப்போ நன்மை செய்யக்கூடிய தசையாக வந்துடும். வேற லக்னமாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ 7 சனி போயிட்டுருக்கு இல்லையா, அப்போது சந்திர தசை, சூரிய தசை, நான் செவ்வாய் தசை எல்லாமே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. ராகு அந்த வீட்டில் இருந்தாலும் அந்த தசை மாதிரி தான். இப்போ அந்த தசை நடக்குதுனாக்கா, இப்போ சூரியன், சந்திரன் இல்லை செவ்வாய் வீட்டிலேருந்து தசை பண்ணுதுனாக்கா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது மாதிரியான இடங்களில் இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இந்த தொழிலெலாம் பண்ணுறது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு ரொம்ப கொடுத்துட்டே வந்துன்னு வச்சுங்க, கடன் பிரச்சனை எல்லாம் தீரும். என்னோட சேனலில் தனித்தனியாக, அதாவது எல்லா தசைக்கும் தனித்தனியாக நான் வீடியோ போடுறேன் பின்னாடி. இப்போது இந்த ராகு தசைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்கள் 7 சனி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குரு தசை இது நட்பு கிரக தசை சனி பகவானுக்கு. இந்த வீட்டுக்கு வந்து பாக்கியஸ்தானாதிபதி தசை, விரையாதிபதி தசை. இப்போ வந்து நிறைய இப்போல்லாம் உங்களுக்கு வந்து உடல்நிலை ரீதியாக பிரச்சனை கொடுத்ததுனாக்கா அந்த பிரச்சனைகள் இருக்காது. கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், கடன் பிரச்சனை தீரும். எதுவாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறீங்களா வேலை நல்லாயிருக்கும், தொழிலில் இருக்கிறீங்களா தொழில் நல்லாயிருக்கும். குரு தசையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப சூழல் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சி, வீட்டில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறது, இடமாற்றங்கள், அது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டுறது, அது மாதிரி நிறைய உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏன்னா
கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும். 7 சனி மட்டும்தான் மைனஸை தவிர மற்றபடி எல்லா கிரகமும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. சனி தசையில் இருக்கிறவங்க 7.5 சனி, அதாவது 3வது சுற்று சனியில் இருப்பீங்க. இது மாதிரியான டைமில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். ஏன்னா சனி 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஜென்ம ராசியில் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப பிரச்சனைகள் கொடுப்பார். அதனால் உணவு பழக்க வழக்கங்களை ரொம்ப கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப சூழ்நிலையெல்லாம் நல்லாயிருக்கும். குடும்ப சூழ்நிலை பின்னாடி வரக்கூடிய சனி தசை அவ்வளோ கெடுபலன்களை கொடுக்காது. உடல்நிலை தொந்தரவுகள் தவிர அது கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வயசு, அதாவது முதிர்வு காரணமாக தான் அந்த உடல்நிலை பாதிப்புகள் வந்த தவிர சனி அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது கடைசி காலத்தில். அதனால் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த 2026 அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும். நன்றி.